ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தையை ஹிந்தியில் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் ஒருவேளை அப்படிங்கிறத ஹிந்தியில் ஷாயத் ஷாயத் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒருவேளை அப்படிங்கிற வார்த்தை தமிழில் நம்ம நிறையா இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை நான் வருவேன், ஒருவேளை நான் வரமாட்டேன், ஒருவேளை நான் செய்யலாம், ஒருவேளை நான் செய்யாமல் போகலாம். இந்த மாதிரி தமிழில் நம்ம நிறையா இடங்களில் இந்த ஒருவேளை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி பேசணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வாக்கியமாக நான் ஒருவேளை போவேன், நான் ஒருவேளை போவேன் அப்படிங்கிறத மே ஷாயத் ஜாவுங்கா, மே ஷாயத் ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஷாயத் அப்படின்னா ஒருவேளை, சப்போஸ் அப்படின்னு அர்த்தம். போவேன் அப்படின்னா ஜாவுங்கா. மே ஷாயத் ஜாவுங்கா, நான் ஒருவேளை போவேன் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஷாயத் ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும். நான் ஒருவேளை செய்வேன், நான் ஒருவேளை செய்வேன் அப்படிங்கிறத மே ஷாயத் கருங்கா அப்படின்னு சொல்லணும். பெண்பால் சொல்கிறதா இருந்தால் கருங்கி அப்படின்னு சொல்லணும். மே ஷாயத் கருங்கா, நான் ஒருவேளை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒருவேளை சாப்பிடுவேன், நான் ஒருவேளை சாப்பிடுவேன் அப்படின்னா மே ஷாயத் காவுங்கா அப்படின்னு சொல்லணும். காவுங்கா அப்படின்னா சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் டென்ஸ். இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஷாயத் காவுங்கி அப்படின்னு சொல்லணும். நான் ஒருவேளை லேட்டாக வருவேன், நான் ஒருவேளை தாமதமாக வருவேன் அப்படின்னா மே ஷாயத் தேர்சே ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும். தேர்சே அப்படின்னா தாமதமாக அப்படின்னு அர்த்தம். ஆவுங்க அப்படின்னா வருவேன் அப்படின்னு அர்த்தம். மே ஷாயத் தேர்சே ஆவுங்கா அப்படின்னா நான் ஒருவேளை தாமதமாக வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? ரொம்ப ஈஸி தான், நீங்களே சொல்லிடலாம். மே ஷாயத் தேர்சே ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட சேர்த்து ஒருவேளை அப்படிங்கிறதுக்குரிய ஷாயத் அப்படிங்கிறத சேர்த்தா போதும். ஒருவேளை நீ சொல்லுவ, ஒருவேளை நீ சொல்லுவ, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்கிறதுன்னா ஷாயத் தும் கஹோகே அப்படின்னு சொல்லணும். ஏன் இங்கே கஹோகே அப்படின்னு சொல்கிறோங்கிறத கவனிச்சுக்கோங்க. கஹ் அப்படின்னா சொல்கிறது, ஃபியூச்சர் டென்ஸில் கஹோகே அப்படின்னா சொல்லுவாய் அப்படின்னு அர்த்தம். இந்த நீ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபியூச்சர் டென்ஸில் மெயின் வெர்போட ஓகே அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும். கஹ் ப்ளஸ் ஓகே கஹோகே அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒருவேளை நீ சொல்லுவ அப்படிங்கிறத ஷாயத் தும் கஹோகே அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை நீ சொல்லுவ அப்படிங்கிறத ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ஷாயத் தும் கஹோகி அப்படின்னு சொல்லணும். பெண்பாலுக்கு கஹோகி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது ஒருவேளை போகும், அது ஒருவேளை போகும் அப்படிங்கிறத ஓ ஷாயத் சலேகா அப்படின்னு சொல்லணும். ஓ ஷாயத் சலேகா அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எழுதும்போது வஹ் அப்படின்னு எழுதுவோம், பேசும்போது ஓ அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஷாயத் அப்படின்னா ஒருவேளை, போகும் அப்படிங்கிறத சலேகா அப்படின்னு சொல்லணும். அது ஒருவேளை போகும், ஓ ஷாயத் சலேகா அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை அது ஒருவேளை போகும் அப்படிங்கிறதுக்கும் அது ஒருவேளை போனாலும் போகும் அப்படிங்கிறதுக்கும் ஓ ஷாயத் சலேகா அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் வருவேன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் வந்தாலும் வருவேன் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஷாயத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அங்கே கிடைக்குமா, அது அங்கே கிடைக்குமா அப்படின்னா கியா ஓ வஹா மிலேகா அப்படின்னு கேட்கணும். கியா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம். ஓ அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். வஹா அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். மிலேகா அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம கியா சேர்த்துருக்கிறதுனால
கிடைக்குமா அப்படின்னு மாறிக்கும். கியா ஓ வஹா மிலேகா அப்படின்னா அது அங்கே கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். வஹா அப்படிங்கிறதும் உதர் அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான், அங்கே அப்படின்னு அர்த்தம். அது ஒருவேளை அங்கே கிடைக்கலாம், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது ஒருவேளை அங்கே கிடைக்கலாம், மேபி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஓ ஷாயத் வஹா மிலேகா, ஓ ஷாயத் வஹா மிலேகா அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம், ஷாயத் அப்படின்னா ஒருவேளை, வஹா அங்கே கிடைக்கலாம் அப்படிங்கிறத மிலேகா அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அது அங்கே கிடைக்கலாம் அப்படிங்கிறத ஓ ஷாயத் வஹா மிலேகா அப்படின்னு சொல்லணும். இன்று ஒருவேளை மழை பெய்யலாம், இன்னைக்கு ஒருவேளை மழை பெய்யலாம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி சொல்கிறதுன்னா ஆஜ் ஷாயத் பாரிஷ் ஹோகி அப்படின்னு சொல்லணும். ஆஜ் அப்படின்னா இன்று, ஷாயத் ஒருவேளை, பாரிஷ் மழை, பெய்யலாம் அப்படின்னா ஹோகி ஃபியூச்சர் டென்ஸ், மழை வரலாம் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹோகா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். மழைங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால நம்ம ஹோகி அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆஜ் ஷாயத் பாரிஷ் ஹோகி அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை மழை பெய்யலாம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிறதுக்கும் நான் தூங்குனாலும் தூங்கிடுவேன் அப்படிங்கிறதுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஷாயத் மே சோ ஜாவுங்கா, ஷாயத் மே சோ ஜாவுங்கா, ஷாயத் மே சோ ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும். ஷாயத் அப்படின்னா ஒருவேளை, நான் அப்படின்னா மே, சோ அப்படின்னா தூங்குறது, சோ ஜாவுங்கா அப்படின்னா தூங்கிடுவேன் அப்படின்னு அர்த்தம். சில இடங்களில் இந்த ஜாவுங்கா அப்படிங்கிறத வேர்போட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேர்பு இந்த சோ அப்படிங்கிற தூங்குறது. சோ ஜாவுங்கா அப்படின்னா தூங்கிடுவேன், தூங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த சோ ஜாவுங்கா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷாயத் மே சோ ஜாவுங்கா அப்படின்னா ஒருவேளை நான் தூங்கிடுவேன், ஒருவேளை நான் தூங்க போயிடுவேன், ஒருவேளை நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஷாயத் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ஷாயத் மே சோ ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும். ஜாவுங்கி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்பு. ஷாயத் மே சோ ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை அவன் கோபமாக இருப்பான், ஒருவேளை அவன் கோபமாக இருப்பான், இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஷாயத் ஓ குஸே மே ஹோகா, ஷாயத் ஓ குஸே மே ஹோகா அப்படின்னு சொல்லணும். ஷாயத் அப்படின்னா ஒருவேளை அப்படின்னு அர்த்தம், ஓ அப்படின்னா அவன், இதை நம்ம வஹ் அப்படிங்கிறது தான் நம்ம ஓ அப்படின்னு சொல்கிறோம். குஸேமே அப்படின்னா கோபத்தில், கோபமாக அப்படின்னு அர்த்தம். இருப்பான் அப்படின்னா ஹோகா, ஒருவேளை அவன் கோபமாக இருப்பான் அப்படிங்கிறத ஷாயத் ஓ குஸேமே ஹோகா அப்படின்னு சொல்லணும். அவள் ஒருவேளை கோபமாக இருப்பாள், அவள் ஒருவேளை கோபமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறத ஷாயத் ஓ குஸேமே ஹோகி அப்படின்னு சொல்லணும். நம்ம அவள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால ஹோகா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹோகி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஷாயத் ஓ குஸேமே ஹோகி அப்படின்னா அவள் ஒருவேளை கோபமாக இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் நாளை ஓய்வு எடுத்தாலும் எடுப்பேன், ஒருவேளை நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்தாலும் எடுப்பேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஷாயத் மே கல் சுட்டி லூங்கா, ஷாயத் மே கல் சுட்டி லூங்கா அப்படின்னு சொல்லணும். ஷாயத் அப்படின்னா ஒருவேளை அப்படின்னு அர்த்தம், மே அப்படின்னா நான், கல் அப்படின்னா நாளை, சுட்டி அப்படின்னா விடுமுறை. இந்த லூங்கா அப்படிங்கிறது எடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். இந்த லே அப்படின்னா எடுக்கிறது, லூங்கா அப்படின்னா இந்த லேயோட ஃபியூச்சர் ஃபார்ம். ஒருவேளை நான் நாளை ஓய்வு எடுத்தாலும் எடுப்பேன், இதை ஷாயத் மே கல் சுட்டி லூங்கா அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பெண் சொல்கிறாங்க, எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், நீங்களே சொல்லி பாருங்க. ஷாயத் மே கல் சுட்டி லூங்கி, அவ்வளோதான். ஷாயத் மே கல் சுட்டி லூங்கி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இந்த ஷாயத் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம தமிழில் பேசும்போது பலதரப்பட்ட வாக்கியங்களை நம்ம பேசுவோம். இது மட்டும்தான் நம்ம பேச முடியும், நம்ம பேச வேண்டாம். எல்லா வாக்கியத்தையுமே ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராக்டிஸில் பேசி பழகணும். அப்போ தான் நம்மளோட ஃபீலிங்காக இருக்கட்டும், எந்த வாக்கியமாக இருந்தாலும் நம்ம பேச முடியும். ஓகேவா?
அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒருவேளை, சப்போஸ் அப்படிங்கிற இந்த ஷாயத் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கியத்தை உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.